ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. இப்போ நாம் ரொம்ப முக்கியமான விஷயத்தான் சென்டாக்ல நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டாக்ல ஃபைனல் டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜிப்மரில் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடைச்சிருக்கு இல்லையா, ஆல் இண்டியா கோட்டாவில், இன்டர்னல் கோட்டாலெல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இப்போ சென்டாக் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. அதை அந்த லிஸ்ட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் இல்லையா, வருஷம் இது மாதிரி நடக்கும். ஏன்னா அப்போ தான் கவுன்சிலிங் நம்ம சென்டாக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா ஜிப்மலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை அவங்க இது ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இங்கே நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எல்லாமே அவங்க அது தகுந்த மாதிரி அலாட் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கிறதுக்கு இது வருஷம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன இதெல்லாம் இருக்குது, முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நம்மளுடைய சென்டாக்ல இப்போ ஒரு கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த லிஸ்ட்லேருந்து நமக்கு ரிமூவ் ஆவாங்க இல்லையா. ஏன்னா 3 பேர்கிட்ட ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்திருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியிலேயே நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதில் நம்ம புதுச்சேரி நம்ம ஸ்டேட் டாப்பர் அவங்களும் ஆல் இண்டியாவில் எடுத்திருக்காங்க. ஸ்டேட் 2 வந்தவங்க, ஸ்டேட் 3 வந்தவங்க, அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ஓப்பன் ஜென்ரல்லையே சீட் எடுத்திருக்கனால நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 3 சீட். அது மட்டும் இல்லாமல் பட் ஒன்று நம்ம ஒரு சீட் பார்க்கும்போது நம்ம புதுச்சேரி சென்டாக் லிஸ்ட்டில் அவங்க நேம் இல்லை. பட் ஆனால் அவங்க மெரிட் லிஸ்ட்டில் இருக்காங்க. புதுச்சேரி மெரிட் லிஸ்ட்டில் அவங்களுக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. அது ஒரு 2800 ரேங்க்கில் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சீட்டை இன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61 சீட்டு கிட்ட இருக்குது. அதில் 60 சீட் பார்த்தீங்கன்னா சென்டாக் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது 57 இன்டர்னல் கோட்டாவில் எடுத்தவங்க ஜிப்மர், மிச்சம் 3 பேர் ஓப்பன் ஜெனட்டம். வாங்க நம்ம ஃபுல்லுமே டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த இதில் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணதை நம்ம பார்த்தலாம். இதில் பாருங்கள், இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சப்மிட் அப்ளிகேஷன் இஸ் அவைலபிள் இன் ரெஸ்பெக்டிவ் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ன்னு இருக்கான்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா டூயல் நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12 candidates who were identified to have claimed dual nativity have been eliminated from final merit list கொடுத்துருக்காங்க and debarred from counseling. ஸோ நம்ம முன்னால சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஒரு 2 ஸ்டேட்லேயும் அப்ளை பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் சென்டாக்லேயும் எடுப்பாங்க அப்படின்றத நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ 12 கேண்டிடேட்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா டூயல் நேட்டிவிட்டி, புதுச்சேரியும் நேட்டிவிட்டியாக எடுத்துட்டு மற்ற ஏதோ ஒரு ஸ்டேட்டுமே எடுத்துருக்காங்க போல இருக்கு. ஸோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சென்டாக் பார்த்தீங்கன்னா அவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில். அதை நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள கவுன்சிலிங் டிபேட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, NRI and MSP கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்ஸ் will be allotted under MSP quota or NRI quota பார்த்தீங்கன்னா should report to CENTAC office for verification of original documents. ஏன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அலாட்மெண்ட் இப்போ வெகு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஜிப்மர் அலாட் லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அலாட்மெண்ட் வெகு சீக்கிரம் சென்டாக்ல ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்ல, அதுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. அப்போ தான் எப்படின்னா NRIக்கும் MSPக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சென்டாக் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வெரிஃபிகேஷன் போகணும், NRI அண்ட் மெட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. அப்புறம் அவங்க மற்றது என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அவங்க போட்டவங்களுக்கு தான் சீட் அலாட்மெண்ட் வரும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் டூப்ளிகேட்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்தவங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுடைய அந்த கேண்டிடேச்சர் கேன்சல் ஆகுன்றதை விவரத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் கட்டாயமாக பண்ணுவாங்க. நீங்கள் ஜிப்மரில் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எடுத்துருக்கீங்க இல்லையா சீட்டு, நீங்கள் எல்லாருமே நேராக ஜிப்மருக்கு போக இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அவங்க ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸையுமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஜிப்மரில்.
நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் உள்ளே போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே வெளியே இருப்போம், வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போய் உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் காமிச்சு தான் நீங்கள் வந்து ஜிப்மரில் வந்துட்டு அலாட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரோச்சரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிப்மர் வெப்சைட்டில் சீக்கிரமாகவே அவங்க வந்து வெளியிடுவாங்க. வருஷம் இது வந்து அவங்க வெளியிடுவாங்க. போன வருஷம் வெளியிட்டது தான் இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அது ஒரு பக்கம் நடக்கும். ஸோ இது வந்து நம்மளால அதை பார்க்க முடியுது. சரி, அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா கோட்டாவுக்குமே அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் கோட்டா, ஓபிசி, எம்பிசி, பிசிஎம், இபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடி, இடபிள்யூஎஸ், இஎஸ்எம், ஃப்ரீடம் ஃபைட்டர், பிடபிள்யூடி, எம்எஸ்பி, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, என்ஆர்ஐ வெட்டனரி எல்லாமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம வந்து வெப்சைட்டில் போய் எல்லாத்தையுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மளால 1585 மெம்பர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து அவங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டாக வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த 12 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நேட்டிவிட்டிலாம் டூயல் நேட்டிவிட்டிலாம் அவங்க ரிமூவ் பண்ணி போட்டுறதுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு விலாவரியாக என்னென்ன டீட்டெயில்ஸோட போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் கோட்டா இருக்கு இல்லையா, ஓப்பன் பிடபிள்யூ கோட்டா, இன்டர்னல் கோட்டாவும் இருக்குது. அதே மாதிரி ஓபிசி பிடபிள்யூ கோட்டாவும் இருக்குது. அது ஃபில் ஆகாம தான் இருக்கு. நீங்கள் அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு எம்சிசி இருக்கக்கூடிய நீட் ப்ரோச்சர், அவங்க இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எம்சிசி. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் எங்கே போய் நீங்கள் பிடபிள்யூ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணுன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா என்னன்றது எனக்கு தெரில. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு பிடபிள்யூடி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இஷ்யூ பண்ணியிருக்காங்களே. ஸோ நீங்கள் எம்சிசிக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்றதை பாருங்கள். ஏன்னா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடியது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடுல வந்துட்டு போய் அது எடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து அவங்க போர்ட்டல்லாம் எம்சிசி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்களா அப்படின்றது எனக்கு பாருங்கள். ஏன்னா அது வாங்கி அந்த அவங்க சொல்கிற எம்சிசி சொல்கிற அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்துட்டு வச்சுருந்தா பிடபிள்யூ கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதை பண்ணலையான்னு தெரியல. நம்ம யூடியூப் சேனலையும் நம்ம இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். பிடபிள்யூ போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க கொடுத்த அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு செகண்ட் ரவுண்டில் வேணால் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எம்சிசியில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதுபடி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வாங்கி அப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இது வந்து நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க அனெக்ஷரில் போட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் அவங்க டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அந்த என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடுல வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம் எல்லா அந்த டிசபிலிட்டிக்குன்னு சொல்லி நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஜிப்மர் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் நம்ம பார்த்தலாம். இதில் பார்க்கும்போது அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் வந்து சென்டாக் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் என்னன்ட்டு. அது இல்லாமல் அந்த லிஸ்ட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்தலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைட் ஃபார் யூஜி நீட் பேஸ்ட் டிகிரி கோர்சஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் இன் சென்டாக் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா ஹூ ஹவ் பீன் அலாட்டட் சீட்ஸ் இன் ஜிப்மர் புதுச்சேரி அண்டர் இன்டர்னல் கோட்டாவா இன்டர்னல் கோட்டாலையும் அவங்க நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, ஓப்பன் கோட்டாலையும் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து அண்டர் இன்டர்னல் கோட்டா புதுச்சேரி டொமிசில் கோட்டா வந்துட்டு இஸ் பப்ளிஷ் இன் சென்டாக் வெப்சைட். அவங்க இந்த சென்டாக் வெப்சைட்டில் அவங்க வந்து அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லிஸ்ட்டு நம்மளால போய் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கோட்டாக்கு வந்துட்டு எடுத்திருக்கக்கூடிய சீட்டு 57 சீட்டு இன்டர்னல் கோட்டாக்கு இருக்குது. இது இல்லாமல் 3 பேர் வந்து ஓப்பன் கோட்டாவில் எடுத்திருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய புதுச்சேரி சீட்டு ஒரு சீட் வந்துட்டு சென்டாக்ல அவங்களோட நேம் இல்லை, பட் ஆனால் அவங்க வந்து மெரிட் லிஸ்ட்ல அவங்க நேம் இருக்கு. அவங்க வந்து ஒரு சீட் எடுத்திருக்காங்க, அது இன்டர்னல் கோட்டாக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட நமக்கு 61 சீட் வந்து நமக்கு வந்து தெரிய வருது இங்கே பார்க்கும்போது. ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது இந்த லிஸ்ட்டில் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் டேஷ்போர்டில் லாகின் பண்ணிவிட்டு 14th August 11 AM முன்னால் நீங்கள் வந்துட்டு இதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Those students who have been allotted seats in JIPMER will be removed from CENTAC UG round 1 allotment.
ஏன்னா அப்பதான் ஈஸியா இருக்கும். நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இவங்க இல்லாம மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அவங்க வந்து அலாட்மெண்ட்டை வந்து அவங்க பண்ணும்போது ரொம்ப ஈஸியா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இது வந்து நமக்கு அதனால தான் இந்த வருஷம் இதை பண்றாங்க. ஓகே, இஃப் எனி ஜிப்மர் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் இஸ் willing to participate in CENTAC counseling, he or she has to submit willingness through dashboard login. இப்போ ஜிப்மர்ல சீட் நீங்க உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்லையா, நீங்க வந்துட்டு சப்போஸ் எனக்கு சென்டாக்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் வில்லிங்னஸை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் லாகின் டேஷ்போர்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டு தெரிவிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் காஷன் டெபாசிட் வந்து 1 lakh வந்து பே பண்ணணும் பிஃபோர் 14th Augustன்னு கொடுத்துருக்காங்க 11 AM. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா the fee will be forfeited if the seat is allotted to that candidate and that candidate does not join the round. இப்போ நீங்கள் ஜிப்மேல சீட் எடுத்துட்டீங்க, ஆனால் இங்கேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க சென்டாக்ல உங்களுக்கு சீட்டு ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு எடுக்கலினா உங்களுக்கு forfeiture of fees வரும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் ஜாயின் த ஃபீ வில் பி அட்ஜஸ்ட் டியூஷன் ஃபீ. இல்லை அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் 1 lakh வந்துட்டு உங்கள் டியூஷன் ஃபீல வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு யூஜி நீட் ப்ரோச்சர் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் அனுப்பியிருக்காங்க, அதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை நீங்க போய் பார்த்துக்கலாம், இந்த ஒரு டீட்டெயிலை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதெல்லாத்தையும் பார்க்க முடியுது. இப்போ வந்து நம்ம எம்சிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரொவிஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்கும்போது அவங்க இன்னைக்கு அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் 11 AM முடிக்கும் தெரிவிக்க சொன்னாங்க இல்லையா. இப்போ வந்து நமக்கு பை கொஞ்சம் மேபி இன்னைக்குள்ளே நமக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்துட்டு, அதாவது ஃபைனல் ரவுண்ட் 1 ரிசல்ட் நீட் யூஜி 2025 வந்துட்டு எம்சிசி வந்து வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ஃபைனல் ரிசல்ட் அவங்க எம்சிசி வெளியிட்ட பிறகு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. எம்சிசிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஜிப்மரில் ஜாயின் மீன்ஸ் அலாட்டான கேண்டிடேட்ஸ் போயிட்டு ஜிப்மரில் ஜாயின் பண்ணலாம். நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா முக்கியமாக நம்மளுடைய ஓப்பன் சென்டரில் சீட்டு எடுத்தவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 3 சீட்டு வந்துட்டு அவங்களுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யாருக்கெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சிருக்கோ, மற்ற காலேஜஸில் கிடைச்சிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைச்சவங்களுக்கு, அதர் கேட்டகரியில் மற்றதில் கிடைச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நம்ம வெகு சீக்கிரம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எம்சிசி ரவுண்டு ஃபைனல் ரிசல்ட் படி நமக்கு என்னென்ன வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப்லாம் என்னென்ன போயிருக்கு, நம்மளுடைய டீம்டு யூனிவர்சிட்டியில் என்னென்ன போயிருக்கு அப்படின்றத நம்ம சீக்கிரமே நம்ம சேனலில் போடலாம். ஓகேங்க, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.